இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் நம்ம எல்லாம் ஆசையோட கூப்பிடுற அந்த காலத்தை அந்த ஆளுமையாக நம்முடைய தலைவர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார், மக்கள் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இது வரலாற்று சாதனை. இந்த சாதனை அவ்வளவு சாதாரணமாக செஞ்சிட முடியாது. ஒவ்வொரு வீட்டிலும் வந்ததுக்கு பிறகுதான் நான் கட்சியே ஆரம்பிச்சேன் என் தலைவர் சொன்னாரு. அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய சத்தியம் அதுதான் இதை உருவாக்குச்சு. ரேஷன் கார்டுல மட்டும்தான் நம்முடைய முதலமைச்சர் பேர் இல்ல, ஆனா ஒவ்வொரு வீட்டிலும் அண்ணனா தம்பியா வீட்டில் ஒருவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும், அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு தடவை திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஒவ்வொன்றும் சத்திய வாக்காக இன்று தமிழ்நாட்டில் பலித்திருக்கிறது. நிறைய சொல்றாங்களே இன்னைக்கு விமர்சனங்கள், தொட்டதுக்கெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் ஆட்சி அமைச்சிருக்கோம், நிர்வாகத்தை செட் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதிகாரிகள் எல்லாத்தையும் கடந்த ஆட்சியில் இருந்தக்கூடிய அதிகாரிகள் நம்முடைய ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய நோக்கம் என்ன, ஊழலற்ற ஆட்சியை எப்படி உருவாக்குவது, திறமையான நிர்வாகத்தை எப்படி கொண்டு வருவதுன்னு அனைத்தையும் இப்பதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்குள்ள இதற்கு முன்னால் ஆண்ட கட்சியான திமுகவிற்கு என்னதான் நடந்துச்சுன்னு தெரியல. தினம் தினம் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, தினம் தினம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, மேடை ஏறினாலே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதுல வேற இப்ப எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய, சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு மேடையில் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? நீங்க என்ன பண்ணிட்டீங்க, 2 வருஷம் தான் நீங்க கட்சி ஆரம்பிச்சு ஆகுது, வெறும் கவர்ச்சியை வைத்துக் கொண்டு நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க, நீங்க ஆட்சியை பிடிச்சிட்டீங்க, 2 வருஷம் தான் ஆகுது, 2 வருஷம் தான் ஆகுது, என்ன செஞ்சுட்டு நீங்க வந்தீங்க, என்ன சேவை செஞ்சீங்க, என்ன போராட்டம் பண்ணீங்க? சரி, திரும்பவும் கேட்கிறேன், அண்ணன் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா? அண்ணன் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சுதந்திரத்திற்காக செக்கு இழுத்தாரா? காந்தியை போல கதராடை அணிந்து கொண்டு இந்தியா முழுக்க பிரச்சாரம் பண்ணாரா? சுதந்திரத்துக்காக அகிம்சை வழியில போராடினாரா? இல்ல மாபெரும் படையை திரட்டி நேதாஜி சுபாஷ் சந்திர போல போரிட்டாரா? எங்கள் தலைவராவது திரைத்துறையில் நடிகராக இருக்கும் பொழுது அந்த இந்தியாவிலேயே திரைத்துறையில் உச்சபட்ச நடிகராக உயர்ந்து விட்டு அரசியலுக்கு வந்தாரு. அண்ணன் அப்படி என்ன சாதனை பண்ணிட்டு வந்துட்டீங்க? எப்படி நீங்க துணை முதலமைச்சரா இருந்தீங்க இதுக்கு முன்னாடி? அப்ப யாரு யாரை பார்த்து கேள்வி கேட்கறதீங்க? 30 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 30 வருஷம் ரசிகர் மன்றமா, நற்பணி மன்றமாக, மக்கள் இயக்கமாக, மக்களோடு மக்களாக நின்று சேவை செய்து அந்த மக்களுக்காகவே வாழ்ந்து இன்றைக்கு முதலமைச்சராக இருந்திருக்கக்கூடியவர் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர். உடனே பெரியாரை பத்தி தெரியுமா உங்களுக்கு? நீங்களாம் பெரியாரிஸ்டா? எதுக்கு தலைவர் அவர்கள் கோட்டு போடுறதுக்கு சொல்றாராம் பெரியாரிஸ்டா அப்படின்லாம் கேள்வி கேட்கிறாராம். உண்மையிலேயே பெரியாரிஸ்ட்னா யார் தெரியுமா? தந்தை பெரியார் அவர்கள் யாருன்னு தெரியுமா? தந்தை பெரியார் அவர்களுடைய துணைவியார் யாரு தெரியுமா? அவங்க இந்த மதுபான கடைகளுக்கு எதிராகவும் கள்ளு கடைகளுக்கு எதிராகவும் எப்பேற்பட்ட போராட்டத்தை முன்னிறுத்தியவர் உங்களுக்கு தெரியுமா? ஆனா உங்க ஆட்சியில ஆண்டுதோறும் டாஸ்மாக் வருமானத்தை 50,000 கோடிக்கு உயர்த்தியவர்கள் நீங்கள். எங்களுடைய அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனேயே 700க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகளை மூடி தாய்மார்களின் காவலனாக நின்று கொண்டிருக்கிறார். அப்ப யாரு இன்றைக்கு தத்துவம் பேசுறது, யார் இன்றைக்கு கொள்கை பேசுறது, பெரியாரை பத்தி பேசுறது? சரி, உண்மையிலேயே நாங்கெல்லாம் சவால் விடுறோம். இந்த மேடையில இருந்து எங்களுடைய மாண்புமிகு முன்னணியான அமைச்சர்கள் அத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருந்த ஜூனியர் அமைச்சர்கள் நாங்கள் இருக்கிறோம். யாராவது ஒருத்தர் கிட்ட நீங்க தைரியம் இருந்தா கொள்கை பேசி ஜெயித்து விட முடியும்னா நாங்க பாத்துக்கலாம். தந்தை பெரியாரை பற்றி பேசுறதுக்கு நாங்கள் தயார், அண்ணல் அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கு நாங்கள் தயார், ஐயா காமராஜரை பற்றி பேசுவதற்கு நாங்கள் தயார், வீரமங்கை வேலுநாச்சியாரை பற்றி பேசுவதற்கு நாங்கள் தயார், அஞ்சலை அம்மாவை பற்றி பேசுவதற்கு நாங்கள் தயார், கொள்கை பேசுவதற்கு நாங்கள் தயார். நீங்க தயாரா? சும்மா எதையாவது மேடை கிடைச்சிச்சு மைக்கு கிடைச்சின்னு பேசிக்கிட்டே இருக்க கூடாது. வாங்க கருத்தியல் ரீதியா மோதி பார்த்துருவோம், கொள்கை ரீதியா மோதி பார்த்துருவோம். எல்லாத்திற்கும் நாங்க தயாரா தான் வந்திருக்கிறோம், எல்லாத்திற்கும் நாங்க தயாரா தான் வந்திருக்கோம். இப்படிப்பட்ட பேச்சுகளை விட்டுட்டு இப்பதான் நிர்வாகத்தை சீரமைச்சிட்டு இருக்கோம் தெரியும் பொழுது நாங்க கேள்வி கேட்போம், நாங்க கேள்வி கேட்போம், கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க. நீங்க கேள்வி கேட்க கேட்கதான் உங்கள் சாயம் வெளுத்து இன்னும் மேலும் 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 எங்கள் முதல்வருக்கு மக்களுடைய ஆதரவு பெருகி கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே எனக்கு முன்னாடி அக்கா பேசிட்டு இருக்கும்போது
ஒரு நிமிஷம் அப்படியே நான் யோசிச்சேன். அக்கா 50 கோடி 100 கோடி 20 கோடிலாம் பேசினப்போ அப்படியே ஒரு செகண்ட் மேலே பார்த்தேன். எங்களை மாதிரி தெரு கோடியில இருந்தவர்களையும் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக்கி அமைச்சராக்கி தலைவராக எங்கள் முதல்வர் இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு மாற்றுக் கட்சி நண்பர்கள் எல்லாம் இங்க வந்து சேர்ந்திருக்கிறாங்க. ஒண்ணு சாதாரணமாலாம் வந்து இங்க நிக்கல. அவ்வளவு உழைப்பு இருக்குது, அவ்வளவு உழைப்பு இருக்குது. உண்மையிலேயே இந்த நேரத்தில் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல சல்லிக்கட்டு போராட்டத்தில் மைக்க பிடிச்சி அந்த போராட்டத்தில் நான் பேசின ஒரு வீடியோவை மட்டும் பார்த்துட்டு முதல்ல என்ன மீடியாவில் உட்கார வச்சு பேச வச்சு தலைவர்கிட்ட கொண்டு போய் நிறுத்தி இன்றைக்கு இந்த மேடையில் அமைச்சராக நான் பேசுவதற்கு வழிவகுத்து கொடுத்தவர் எங்களுடைய பொதுச் செயலாளர். எந்த கட்சியில் எனக்கு முன்னாடி பேசும்போது அண்ணன் ராவுத்தர் இப்ராஹிம் சொன்னார்ல, பொதுச் செயலாளரை ட்ரோல் பண்றாங்க, விமர்சனம் பண்றாங்க. அண்ணன், ட்ரோல் விமர்சனம் மட்டும்தான் பண்ண முடியும். அவரை மாதிரி இப்படி இருக்கக்கூடிய கடல் கோரி தொண்டர்களை மேடையேற்ற எந்த கட்சியில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளரும் முடியாது. அப்ப அப்படிப்பட்ட உழைப்பாளிகளை கொண்டது நம்முடைய கழகம். இங்கே மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் எல்லாரும் பல அரசியல் கட்சிகளுடைய நுணுக்கங்களை தெரிஞ்சவர்கள், அரசியல் தெரிஞ்சவங்க, எங்களை விட அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க. ஆனா ஏதாவது ஒரு விஷயம் நாங்க போய் அவங்க கிட்ட கேட்டோம்னா எந்த பாகுபாடும் பார்க்காம எந்த தலை கனமும் இல்லாம உடனடியாக அந்த பிரச்சனைக்கு அந்த விஷயத்துக்கு எங்களை வழிநடத்தக்கூடிய அமைச்சர்கள் இங்க இருக்கிறாங்க, சீனியர்ஸ். எந்த கட்சியில இருக்கோம்? மற்ற கட்சியில எல்லாம் வந்து பக்கத்துல உட்கார கூட விட மாட்டாங்க. எங்களை பாருங்க எப்படி சரிசமமா உட்கார வச்சு எங்களுடைய மூத்த தலைவர்கள் எப்படி அழகு பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப இதுதான் தமிழக வெற்றி கழகம். இந்த மாண்பும் இந்த மரியாதையும் இந்த சுயமரியாதையும் சமத்துவமும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கட்சியில இருக்குன்னா அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். நெஞ்ச தட்டி தெரியுமா சொல்லுவேன். அதனாலதான் இன்றைக்கு மாற்று கட்சி தோழர்கள் எல்லாம் நம்முடைய கட்சியை நோக்கி வந்து நம்ம ஒரு சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்ற போல வந்தாரை வாழ வைத்து அழகு பார்க்க கூடியவர் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள். அதனாலதான் அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். நான் கடந்த மேடையில் தலைவர் முன்னாடி சொன்னேன், எதிர்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தை உருவாக்கும் வருங்காலத்தில். உடனே பாதி பேருக்கு கோபம் வந்துருச்சு. அது எப்படி சொல்ல முடியும்? அது ஜனநாயகமா அப்படின்னு. 234 தொகுதியும் நாங்க தான் ஜெயிப்போம்னு சொல்லும்போது அதுக்கு என்ன அர்த்தம்? 234 தொகுதியும் நாங்க தான் ஜெயிப்போம், அப்ப எதிரில் வர கட்சி இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் சட்டமன்றத்தில். அப்ப அது மட்டும் ஜனநாயகமா? அதைத்தான் நான் கொஞ்சம் மாத்தி சொன்னேன். திரும்பவும் சொல்றேன், எல்லா மேடையிலையும் சொல்லுவேன், இந்த சின்ன பசங்க வருங்காலத்தில் எதிர்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தில் எங்கள் தலைவரை முதலமைச்சராக அமர வைப்போம். நன்றி, வணக்கம்.